பேசிக் இஃப் வச்சுட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் வச்சு எப்படி பாஸ் ஃபெயில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் அடுத்த வீடியோவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வச்சுட்டு பாஸ் ஃபெயில் எப்படி கண்டுபிடிக்கிறது, இஃப் அண்ட் வச்சு இஃப் ஆர் வச்சு நான் அடுத்ததில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வெறும் இந்த டேபிளில் வச்சுட்டு இந்த டேபிளில் பாஸ் ஆர் ஃபெயில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். பேசிக் இஃப் தான். ஸோ ஈக்குவல் டு இஃப் அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. than 35 greater than or equal to 35 அப்படின்னு கண்டிஷன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கோட்ஸில் பாஸ் டபுள் கோட்ஸில் தான் போடணும், இல்லைன்னா டபுள் கோட்ஸில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ இதை வந்துட்டு இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு காட்டுதா 29 வந்துட்டு ஃபெயிலு, இதே 35 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, ஸோ அதனால் அது பாஸு, மற்றபடி காட்டுதா. ஸோ இப்படி தான் பேசிக் இஃப்பை வச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இப்படி தான் பண்ணணும். சப்போஸ் நிறைய சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இஃப் அண்டு வச்சு தான் பண்ணணும். அது நான் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறேன். இதோட ப்ராக்டிஸ் செக்ஷன் இந்த வீடியோட எக்ஸல் ப்ராக்டிஸ் ஷீட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.